இந்த மும்மூர்த்திகளோட சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு, ஆதிபரா சக்தி அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்றதாவும், விஷ்ணுவோட உதவியால அந்த ஆதிபரா சக்தியை திரும்ப உருவம் கொடுத்து ஒரு பெண் உருவம் எடுக்க வைக்கிறதாவும், இப்ப இந்த ஆதிபராசக்தி தான் வந்து மகிஷாசுரனை கொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நேரம் வருது. அப்போ அந்த மகிஷாசுரனை கொல்லணும் அப்படின்னா ஒரு பெண்ணால மட்டும்தான் கொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால இந்த ஆதிபராசக்தி வந்து ஒரு பெண் உருவம் கொள்ளுது. ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆதிபராசக்தி ஒரு உருவம் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து இந்த சிவ தத்துவம் அப்படிங்கிறது கலந்து அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதுவே ஆதிபராசக்தி ஒரு ஆண் உருவம் கொண்டிருந்தாங்கன்னா அவங்க கூட வந்து இந்த ஆதிபராசக்தியோட சக்தி சமவிகிதமா கலந்திருக்கும். இப்போ ஆதிபராசக்தி வந்து மகிஷாசுரனை கொல்றதுக்கு அவங்க பெண் உருவம் கொண்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன தொழிலுக்காக இங்க உருவம் கொண்டிருக்காங்க அப்படின்னா அழிக்கும் தொழிலுக்காக உருவம் கொண்டிருக்காங்க. அப்போ அழிக்கும் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய ருத்ரன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.